வணக்கம். நான் இறையர் சுவாமிநாதன் என்ற பெயரை மறைமலையடிகள் மேல் கொண்ட பற்றால் தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபட்டு என்னுடைய பெயரை இறையரசன் என்று மாற்றிக்கொண்டேன். தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். தமிழ் அமைப்புகள் பல நடத்தியிருக்கிறேன். தமிழ் பேரவை என்ற பெயரில் ஆங்காங்கு நான் நடத்தியிருக்கிறேன். தஞ்சாவூர் தமிழ் பேரவை, சென்னையில் ஒன்றும் தமிழ் எழுச்சி பேரவை. தமிழ் பணி என்பதோடு தமிழ் என்றாலே அன்பு, அருள், அறம் என்பதாக எல்லாம் பொருள்படும். ஆகவே மக்களுக்கான தொண்டையும் இணைத்து செய்து வருகிறேன். தொடர்ந்து எழுத்து மூலமாகவும் மேடை பேச்சு மூலமாகவும் கவிதை மூலமாகவும் என்னுடைய பணிகளை செய்து வருகிறேன். சித்தர்களை தேடி என்ற தலைப்பில் பல நல்ல சான்றோர்களுடைய கருத்துக்களை, சித்தருடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். அனைவரும் அவற்றை அறிவோம். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே சித்தர்களை தேடி அனைவரும் செல்வோம். இறைவனை தேடி அவனை கண்டு கொண்டவர்கள் உண்டா என்றால் மாபெரும் ஞானிகள் இறைவனை கண்டவராக சொல்வார்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆகவே யாரும் பார்த்ததாக சொல்வதை உறுதியாக நாம் சொல்ல முடியவில்லை. நம்மை பொறுத்தளவில் இயல்பான சாதாரண பாமர மக்களாகிய நாம் இறைவனை நேரடியாக பார்க்க முடியவில்லை. அதனாலே கோயில், குளம் என்றெல்லாம் தேடி செல்கிறோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பதாக சொல்வார்கள். இவற்றிலெல்லாம் சென்று அந்த இறைவனை தேடி காண்பது. கோபுரத்தில் ஏறினாலும் சரி, கோபுரத்தின் உள்ளே சென்றாலும் சரி, மூலஸ்தானத்திலும் சரி, எங்கும் பார்ப்பதை இறைவன் என்பதா அல்லது இறைவனுடைய திருவுரு என்பதா, திருவுருவாக அமைத்திருக்கிறார்கள் என்பதா. ஆகவே நம்மோடு அந்த இறைவன் இரண்டரை கலப்பதற்கான வாய்ப்பு சாதாரண மக்களுக்கு எட்டுவதில்லை. மிகச்சிறந்த ஞானிகள், சமயத்துறையில ஊறியவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள், ஆண்டோர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அதை கேட்கிறோம். அப்படிப்பட்ட சான்றோர்களில் உயர்ந்தவர்கள், சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்லுகிறவர்களில் நேரடியாக நம்மை தொட்டு சொல்லக்கூடியவர்கள் சித்தர்கள். கிபி 9ஆவது நூற்றாண்டிலே திருமூலர் தொடங்கி வைத்தது இந்த சித்தர் நெறி. அதற்கு முன்னால் இருந்தே சித்த நெறியிலே, சித்த மதத்திலே கருத்துகள் உண்டு என்றாலும் திருமூலருடைய திருமந்திரம் நமக்கு இறைவனை பற்றிய பல கருத்துக்களை சித்தர் நெறியிலே விளக்குவதாக அமைகிறது. அடுத்து எளிய தமிழிலே விளக்கக்கூடியதாக இருப்பது சிவவாகியர், பின்னாலே பட்டினத்தார் ஒருவருடைய பாடல்கள் நமக்கு மிக எளிமையாக கருத்துக்களை சொல்கின்றன. ஆக சித்தர்கள் பாடல்கள் நமக்கு தெளிவாக இறைவனை சொல்லுகின்றன, அல்ல இறை தத்துவத்தை சொல்லுகின்றன, அல்ல உயர்ந்த தத்துவத்தை சொல்லுகின்றன. ஆகவே அந்த சித்தர்களை தேடி செல்கிற பொழுது நமக்கு ஓர் தெளிவு பிறக்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற நிலையிலே சரியை செய்யக்கூடியவர்கள், கிரியை செய்யக்கூடியவர்கள், யோகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைகள் எல்லாம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு இந்த ஞான நிலை எல்லோருக்கும் கிடைக்குமா? சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை பெற்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள். சரியை, கிரியை, யோகம் செய்த இந்த மூன்றும் கடந்துதான் ஞானம் என்றால் இல்லை. சாதாரணமாக பாமரனே கூட, சாதாரண எளியவனே கூட பெற முடியும். மிக அதிகமாக படித்துத்தான், தெரிந்தது கொண்டுதான், அந்த கலையை புரிந்து கொண்டுதான் சமையல் செய்ய வேண்டும் என்று இல்லை. இந்த சமயத்துறையிலேயும் அனுபவத்தால் உணர்ந்து கொள்பவர்கள் சித்தர்களாக, ஞானிகளாக விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளிலே சிவவாகியர்
என்பவருடைய பாடலில் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண் இறந்த கோடியே என்பது சிவவாக்கியம். இந்த சிவவாக்கியர் இவ்வாறு தேடி 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 இறைவனை தேடி ஓடுவதை சொல்லுகிறார். நாம் இப்போது சித்தர்களை தேடி ஓடுவோம்